சரத்குமார் சார் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு பாட்டு பாடுனீங்க. ஐயோ நீங்க அந்த பாட்டு பாடலாமா? ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேரே சொல்லும் ரோசா பூ. அதான் ஆக்சுவலாக வந்து நான் பிறக்கும்போது முன்னாடியே இருந்துச்சு இந்த சாங். 1997 சம்திங் தான் அந்த சாங். சரத்குமார் சார் பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னென்னலாம் வச்சிருக்கீங்க பேக்ல? பேக்கை தாண்டி மேக்கப்புக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க? பேக்ல வந்து நிறைய இருக்கு, என்னென்ன இருக்கு எனக்கே தெரியாது. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பொருள் பேக்லனா என்ன சொல்வீங்க? பிடிச்ச உங்க மேக்கப் கிட்ல ரொம்ப பிடிச்சது என்னது உங்களுக்கு? லிப்ஸ்டிக். ஏன் இந்த பொண்ணுங்களுக்குலாம் லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்குது? அது எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ ஷூட் இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அது பார்த்து தான் நானும் இப்படி ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும். நான் சன்ஸ்கிரீன் கூட யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் லைக் உங்களை தாக்காது? ஹேர் சேரம். ஹேர் சேரம் போட்டா என்ன ஆகும்? ஹேர் கலர் பண்ணியாச்சுல, ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த ஹேர் சேரம். ஸோ ஸ்மூத் ஆயிடும். கை முடி ஏதாவது பண்ண முடியுமா? மொட்டை அடிச்சுங்க. இந்த முடிக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியாது. அப்படியா? ஆமா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? தமிழ் சினிமால மலையாளம் ஆக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சவங்க கரண்ட்ல ஐ லவ் டொவினோ, துல்கர், நஸ்லின், ஆசிஃப் அலி. ஸோ அவங்கள யார் கூட படம் பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருக்கு? எங்க எல்லாம் கூட பண்ணணும் ஆசை இருக்கு. செம்ம தெளிவா இருக்கீங்க. ஹாய் தேவிகா, எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம். நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் ஃபங்க்ஷன்ல ஒன்று பண்ணியிருந்தீங்க. சரத்குமார் சார் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு பாட்டு பாடுனீங்க. ஐயோ நீங்க அந்த பாட்டு பாடலாமா? எனக்கு அந்த 2 லைன்ஸ் மட்டும் தான் தெரியும். அப்படியா? எங்க பாடுங்க அத. ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேரே சொல்லும் ரோசா பூ. அவ்வளவுதான் லிரிக்ஸ் தெரியாது எனக்கு. ஓகே, நைஸ். அதான் ஆக்சுவலா வந்து நான் பிறக்கும்போது முன்னாடியே இருந்துச்சு இந்த சாங். 1997 சம்திங் தான் அந்த சாங். சரத்குமார் சார் பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுடைய மேக்கப் கிட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னென்னலாம் வச்சிருக்கிறீங்க பேக்கில்? பேக்கை தாண்டி மேக்கப்புக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க? பேக்ல வந்து நிறைய இருக்கு, என்னென்ன இருக்கு எனக்கே தெரியாது. காம்பு இருக்கு, வெட் டிஷ்யூஸ் இருக்கு, ஸோ நிறைய திங்ஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பொருள் பேக்லனா என்ன சொல்வீங்க? பிடிச்ச உங்க மேக்கப் கிட்ல ரொம்ப பிடிச்சது என்னது உங்களுக்கு? லிப்ஸ்டிக். அப்படியா? ஏன் இந்த பொண்ணுங்களுக்குலாம் லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்குது? அது எனக்கு தெரியாது. எங்க எடுத்து காட்டுங்க, என்னென்ன லிப்ஸ்டிக்? ஆக்சுவலா இல்ல, எனக்கு பேலட் தான் இருக்கு, அது இதில் இல்ல. ஓகே, பேலட் இவ்வளவு இருக்கு. பேலட்ல எல்லா கலர்ஸ் இருக்கும், மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, அந்த பேலட் இருக்கு. ஸோ இப்போ கேஷ்ல வந்து பார்த்தா யூஸ் டு இந்த லிப்ஸ்டிக். ஓகே, இந்த ஷேட் எனக்கு பிடிக்கும். இந்த ஷேட் அதுதான். அப்படியே போட்டுப்பீங்களா? இந்த ஷேட் தான். இந்த சைடா? ஓகே ஐ லவ் திஸ். ஓகே, வேற வேற நான் அப்படி லைக் ஐ யூஸ் டு இப்போ இன்டர்வியூஸ், ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் போடுவாங்க. ஓகே, ஸோ எல்ஸ் ஐ யூஸ் டு டூ சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபவுண்டேஷன் நான் வந்து இப்போ போட்டுறது மிலானி. திஸ் இஸ் ஆல்சோ நைக்காலே. ஸோ இது வந்து ஈஸி தான், பிகாஸ் எப்படின்னா கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கு, அதுல இருக்கு. ஸோ வெரி ஈஸி, சும்மா அப்ளை பண்ணா போதும். இந்த ஃபவுண்டேஷன் போறதுனால பெனிஃபிட் என்ன? ஒரு மாதிரி ஏன்னா பசங்கலாம் பாக்குறாங்க, சில இப்போ பசங்களாம் நிறைய வந்து ஃபவுண்டேஷன்ஸ்லாம் போடுறாங்க. இப்போ ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த ஒரு மாதிரி ஃபேஸ்ல ஒட்டுற மாதிரிலாம் இருக்குமே, அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு ஸ்கின்னும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். என்னோட ஸ்கின் சம்டைம்ஸ் ட்ரையா இருக்கும், சம்டைம்ஸ் ஆயிலியா இருக்கும், சம்டைம்ஸ் காம்பினேஷனா இருக்கும். ஸோ கிளைமேட்டுக்கு ஒத்து என்னோட ஸ்கின் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். கரெக்டாக யூஸ் பண்ணலைன்னா ரொம்ப ஓடா இருக்கும். எப்போ நீங்கள் மேக்கப் போட ஆரம்பிச்ச வயசு உங்களுக்கு நீங்களாவே அப்படின்னா? இல்லை, நானே வந்து மேக்கப் போட ஆரம்பிக்கல. எனக்கு இப்போ ஷூட் இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அது பார்த்து தான் நானும் இப்படி ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும். அது வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி மோஜி, அது பண்ணும் வரைக்கும் எனக்கு தெரியாது மேக்கப்பை பற்றி. அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சன்ஸ்கிரீன் ஆல்சோ. நான் சன்ஸ்கிரீன் கூட யூஸ் பண்ணவே இல்லை அந்த டைம்ல. அதுக்கப்புறம் லைக் உங்களை தாக்காது? ஐயோ ஸோ அதுக்கப்புறம் தான் லைக் ஐ யூஸ் டு லேர்ன். ஆனா யார் யூ see my hand color எல்லாம் வந்து பைக் ரைட் பண்ணிட்டு தான் இந்த ஸ்கின் எல்லாம் டேன் ஆயிடுச்சு. ஸோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணல. அதனால தான். எங்கெல்லாம் போனீங்க? that is 250 kilometer from my place. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மூணார், நிறைய டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணியாச்சு, ஊட்டி. ஸோ அந்த மாதிரி. கேங் இருக்காங்களா உங்களுக்கு? Sometimes I used to go with the Royal Enfield gang.
அப்படியா? Yeah, எனக்கு போகணும் ஆசையா இருக்கு. இப்போ விமென்ஸ் டீம் இருக்காங்க. Okay. They are going BMW bike rides. Okay. So அதுல கூட போகணும்னு ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கா? ஓகே. So date இருந்துச்சுன்னா I'll go. ஓகே. பில்லியன் சீட் இருக்கா உங்கள பைக்ல? எனக்கு வைக்கணும் அவ்வளோ ஆசையே இல்ல. ஓகே. நான் சொன்னேன் எனக்கு அந்த மாதிரி பைக் வேணாம், எனக்கு சிங்கிள் சீட் பைக் வேணும். அம்மா சொன்னேன் வேணாம் 2 சீட் போடுங்க. எதுவும் இல்ல, சோலோ ரைடர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அந்த சீட் கூட இருக்க கூடாதா? சீட் வேணும் லக்கேஜ் வைக்கிறதுக்கு. ஓகே. லக்கேஜ் வைக்கிறதா சீட் வேணும். இப்போ யாராவது வந்து நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நடந்து போன்றீங்களா? ஓகே, அவனுக்கும் பைக் இருக்கும்ல. பைக்ல உங்களுக்கு மலையாளத்துல என்ன படங்கள் நீங்க பண்றீங்க, உங்களுக்கு மலையாளத்துல பிடிச்ச ஸ்டார்ஸ் யாரு? இப்பனா தமிழ் சினிமால மலையாளம் ஆக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு? கரண்ட்ல ஐ லவ் டொவினோ, துல்கர், நஸ்லின், ஆசிஃப் அலி. ஓகே. ஸோ அவங்கள யார் கூட படம் பண்ணணும் உங்களுக்கு ஆசை இருக்கு? இவங்க எல்லாம் கூட பண்ணணும் ஆசை இருக்கு. எல்லாரும் கூட பண்ணுங்க. செம்ம தெளிவா இருக்கீங்கல்ல. இங்க கேட்டாலும் அதேதான், அங்க கேட்டாலும் அதேதான்ல. ஓகே. ஆமா. சோ அப்படியே நம்ம வேற ஏதாவது வச்சிருக்கீங்க உங்க பேக்ல உங்களுக்கு பிடிச்சது? ஐ லவ் திஸ் பர்ஃப்யூம். ஓகே. பாத் அண்ட் பாடி. என்ன? ஸ்ட்ராபெரி அண்ட் வானிலா. பாத் அண்ட் பாடி. பாத்தாம் பொடியா? பாத் அண்ட் பாடி இருக்குல்ல. ஓகே. ஐ லவ் தி ஸ்மெல். ஓகே. சோ அதோட ஒரு லிமிட்டட் வெர்ஷன் தான். அண்ட் எப்போ இருக்கிற இது ஆர்பிட். ஐ லவ் ஆர்பிட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெட் டிஷ்யூ இருக்கு எப்பவும். வெட் டிஷ்யூ இல்ல, இது நார்மல் டிஷ்யூ தான். ஓகே. இது ஹேர் சேரம். ஹேர் சேரம் போட்டா என்ன ஆகும் ஹேர்? என்னோட வெரி ட்ரை ஹேர் கலர் பண்ணியாச்சுல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த ஹேர் சேரம். ஸோ ஸ்மூத் ஆயிடும். ஓகே. திஸ் இஸ் வெரி குட். முடி ஏதாவது பண்ண முடியுமா? வெட்டிடுங்க, மொட்டை அடிச்சுங்க. இந்த முடிக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியாது உங்களுக்கு. அப்படியா? ஆமா. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு படங்கள்ல நம்ம வந்து முக்கியமா இருக்கணும்னு இருக்கும். அந்த படம் கமர்ஷியலா சக்சஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆலி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் அப்டேட் என்ன கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் ஆலி இஸ் அ தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா பிகாஸ் ஆஃப் த சவுண்டு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ரசூல் புக்குட்டி சார் தான், இஸ் அன் ஆஸ்கார் வின்னர். எப்படி இருக்கும் நமக்கே தெரியும் அந்த சவுண்டு வந்து. அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தா லைக் டயலாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்ரி திங் இஸ் கனெக்டட் டு அன் இமோஷன், எவ்ரி திங் இஸ் அன் சி. ஸோ அதுக்குவே வந்து ஒரு சவுண்டு தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மூவி. அப்படியே இருக்குது. அண்டு எனக்கு உங்களுடைய படங்கள்லாம் யோலோ, ஸோ எமோஜி, இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே ஒரு ஃபன் ஓரியன்டாக இருந்துச்சு. ஸோ அண்டு வந்து உங்களுக்கு கேரக்டர் பேஸ்டாக இருந்துச்சு. ஆலியில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க? அதில் வந்து தேவிகா என்ன மாதிரி ப்ளே பண்ணியிருக்கிறாங்க? Yeah, that is what the love between a father, love between her boyfriend. அதுக்கு மிடில் அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? ஸோ ஃபாதருக்கான லவ் கொடுக்கணும், அந்த பாய் ஃப்ரெண்டுக்காகனா லவ் கொடுக்கணும். அதோட ஒரு டென்ஷன் இருக்கும்ல. அந்த ஃபாதருக்கு அவங்க பிடிக்கலைன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கிற ஒரு பொண்ணு தான் இது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் ரியல் லைஃப்ல நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாரும் கொடுப்பீங்களா? அப்படி இல்லை, ரொம்ப அளவுக்கு. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தமிழ் சினிமாவில் நீங்கள் ஆலியில் நடிச்சிருக்கீங்க. ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு பாட்டு, உங்களுடைய அப்பியரன்ஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ படம் ஆலி ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு படம் உங்களுக்கு அமையணும். அடுத்தது தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், எல்லா சினிமாவிலையும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும்னு மனதார கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தமிழக தேர்தல் களம் 2026. யாருடன் யார் கூட்டணி? வெல்ல போகும் அணி எது? பரபரப்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் வழங்குகிறோம். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.